श्रीमान् वेंकटनाथार्य कवितार्घ्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये दिशन्तु मे देव सदा त्वदीया दयादरङ्घानुचराकटाक्षः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं श्रीरङ्गमङ्गलमणिं करुणानिवासं श्रीवेङ्कटाद्रिशिखरालयकालमेघं श्रीहस्तिशैलशिखरोज्ज्वलपारिजातं श्रीसंनमामि सरसा यदुशैलदीपं ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் 4 வருடங்கள் கம்ப்ளீட் பண்ணி 2021 ஜூனில் ஆரம்பித்தது. இப்போ 2025 ஜூலை 3வது வாரத்தில் இருக்கும். நாம் கிட்டத்தட்ட 1000 மணி நேரம் சந்தையும் உபன்யாசமும் சேர்த்து அனுபவிச்சிருக்கோம். இன்றைக்கு 108 திவ்யதேச வைபவங்களிலே இந்த அடியனுடைய உபன்யாசத்தை கேட்டு ரசித்து அனுபவிச்சவாளுக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள். 108வது திவ்யதேசம். ஏன்னா இது ரெண்டுமே நம்ம பல விதங்களில் பார்க்குறோம். நம்ம திருப்பரமபதம், ஏன் இதை ஸ்ரீவைகுண்டம்னு போடாமல் திருப்பரமபதம்னு போடுறான்னு தெரியல. தமிழில் தூய தமிழ் எழுதுகிறா போல் இருக்கு. திருநாடு, வைகுந்தம், பரமபதம், நித்திய விபூதி, இப்படி பல பெயர்களில் அழைக்கப்படக்கூடியதான ஸ்ரீவைகுண்டம். இதற்கு பெருமாள் பரமபதநாதன் பரவாசுதேவன் தெற்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம். ஒன்றே ஒன்று கவனிக்கணும். இதற்கு முன்னாடி பார்த்ததும் நாம் க்ஷீராப்தியும் பார்த்தோம். தெற்கு நோக்கிய அனந்த சயனம், ஆதிசேஷ சயனம் கொண்டவன். இங்கேயும் தெற்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம் அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா அந்த இடத்துல இவ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறா அப்படின்னு தெரியல. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு அப்படிங்கிறது சூரியன் உதிக்கும் போது தான் இல்லையா? அந்த பரமபதத்தில் பகவான் இருக்கிற இடத்துல சூரியன் அவன்தான் எல்லாமே. அப்போது வடக்கு தெற்கு என்பது உண்டா? பார்க்கலாம். தாயார் பெரிய பிராட்டியார், விரஜா நதி, ஐதமத புஷ்கரணி, அனந்தரங்க விமானம், ஆனந்தரங்க விமானம் இரண்டும் சொல்லுவா. அனந்தரங்கன் ஆதிசேஷனுடைய விமானம், ஆனந்தரங்க என்ன கீழே இருக்கக்கூடியவன் மேலாகவும் பார்த்து கொண்டே இருக்கிறான். இதையும் நாம் அனுபவித்தோம். பிரத்யக்ஷம் அனந்தனுக்கும் கருடனுக்கும் விஸ்வக்ஷேதனுக்கும் நித்தியசூரிகளுக்கும் முக்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரத்யக்ஷமானவன். மங்களாசாசனம் பொய்கையாழ்வார், பெய்யாழ்வார், திருமிசையாழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார் ஆண்டாள், திருப்பாணாழ்வார், திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது ஒரு திவ்யதேசம் திருப்பரமபதம். வான்புகழ் வள்ளுவன் சொல்றது தாமரை கண்ணான் உலகு அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு என்ன வள்ளுவனுடைய சர்ச்சை நிறைய போயின்னு இருக்கு. வள்ளுவனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் அழகாக வார்த்தை சொல்கிறான். வான்புகழ் தாமரை கண்ணான் உலகு அப்படின்னா தாமரை கண்களை உடையவன் மகாவிஷ்ணு மட்டும்தான். ஸோ அப்படிங்கிறது தாமரை கண்ணான் உலகு அப்படின்னா இந்த உலகம் சர்வம் விஷ்ணுமயம் ஜெகது அப்படின்னு சொல்லுவார். அதற்காக இது சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கு எல்லாம் ரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று கூறக்கூடியது திருவாய்மொழி. அப்படியாக ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அன்று முதல் இன்று வரை அனுபவிக்கக்கூடிய இடமாக எல்லோரும் ஒத்து அமரறியத்தும் ஒளிவிசும்பும் பார்க்கடலும் இத்தலத்தில் காண்பறிய அப்படின்னு சாதிக்கிறது அந்தாதி. பல தேவர்கள், மனிதர்கள் எல்லாருக்குமே ஒரு வியப்பு. கடைசியில் நம்ம எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிறது தெரியல, எங்கே போக போகிறோன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு எண்ணம் இருக்குது, இங்கே போகணும் அப்படின்னு. அது எப்படி சுவாமி அது மட்டும் தெரியுது அப்படின்னு கேட்டால், நமக்கு உதாரணத்திற்கு ஒரு வயிற்று வலியோ தலைவலியோ வந்துடுறதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி வந்ததுன்னு யாராவது இன்னைக்கு இருக்கிற டாக்டர்களாலேயோ மற்றவளாலே யாராலேயாவது சொல்ல முடியுமா எப்படி வர்றதுன்னு? இப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு வேணால் சொல்லுவாளே வழியே, இதனால் வந்ததுன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் போகச்சே தெரியும் இது போயிடுத்து அப்படின்னு விடுவா இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு வெட்டுப்பட்டுருத்து ரத்தம் வருது அப்படின்னா ரத்தம் நின்று போச்சு, ஒரு முடிவு உண்டு. அந்த மாதிரி நாம் வந்த இடம் எப்படின்னு தெரியல, ஆனால் போகக்கூடிய இடம் எது அப்படிங்கிறதை நம்முடைய ஞானக்கண்ணால் நாம் உணர முடியும், அறிய முடியும்.
அப்படிங்கிறது தான் சொல்கிறார். வான் நாடரில் சிலர் சென்று கண்டாரில்லை, மற்ற அதனில் போரினால் மீளப்புயில் வந்தாரில்லை அப்படிங்கிற திருவரங்கத்து மாலை. போனவர் அதான் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்று சொல்லது தான். விண்ணை தொழுது அவன்மேவு வைகுந்தம் என்று காட்டும் அப்படி திருவாய்மொழி அனுபவிச்சுட்டே இருக்கலாம். திருவாய்மொழி அனுபவிக்கிறது விண்மேலிருப்பாய், மலை மேலிருப்பாய், கடல் மேலிருப்பாய், கடலை சேர்ப்பாய் இப்படின்னு அது பாடு அழிச்சுட்டே போகிறார். அடையும் வைகுந்தமும் பார்க்கடலும் அஞ்சனவர்ப்பும் முதலே பார்த்தோம். இதை இப்படியாக வடதடமும் வைகுந்தமும் மகிழ் மதில் துவாரபதியும் அப்படின்னு இதை வைகுந்தத்தை நடுநாயகமாக வைத்து ஆழ்வார் சாதிக்கிறார் அப்படிங்கிறது நாம் அந்த இதிலேயே பெரியாழ்வார் திருமொழியிலே அனுபவித்தோம். இதை வடதிசை மதுரை சாலக்கிராமம் வைகுந்தம் துபரை அயோத்தி இதிலெல்லாம் வான் இளவரசு அப்படிங்கிறார். வைகுந்த குட்டன் அப்படின்னு சாதிக்கிறார் பெரியாழ்வார் வாசுதேவன். இது வான் இளவரசு அப்படின்னா என்ன சுவாமி, வான் இளவரசு அப்படின்னு சொல்கிறாரே, வான் அரசுன்னுலாம் சொல்லணும். இளவரசு அப்படின்னா இங்கே இளவரசுன்னா இளமையான அரசுன்னு அர்த்தம். எப்பொழுதும் இளமையாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், எப்பொழுதும் இளமையாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு முதுமையும் இல்லை குழந்தைத்தன்மையும் இல்லை, ஒரே மாதிரி இருக்கக்கூடியவன். சில பேர் சொல்கிறா இல்லையா, நான் இன்னைக்கு மாற்றி பேசுகிறதே இல்லை, ஒரே மாதிரி பேச்சு, அந்த மாதிரி ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியவன். விண்ணகத்தாய் மண்ணகத்தாய் வெங்கடத்தாய் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆழ்வார்களும் ரொம்ப அழகாக விதம் விதமாக அனுபவிச்சிருக்கா. இதில் நாம் முக்கியமாக முதல்ல நாம் பார்த்தோம், இந்த பாசுரங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவானுடைய விசேஷங்களை பார்த்தோம். பகவான் பரமம் வியூகம், அதில் எப்படி 108 திவ்யதேச வைபவங்கள் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த 108 திவ்யதேச வைபவங்களிலும் அந்த முக்கியமாக நாம் அனுபவித்தது பெருமாள் கூட யார் யாரெல்லாம் இருக்கா, ஒவ்வொரு திவ்யதேசத்தையும் அனுபவித்தோம். பெருமாள் கூட இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு திவ்யதேசத்துலேயும் எப்படி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அனுபவித்தோம். அதில் சில விஷயங்கள், கோவில், பெருமாள் கோவில், அந்த திருமலை, இந்த சர்மஸ்லோகத்தை சொல்லச்சே திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் இப்படி 3 சொல்லச்சே இந்த 3 தான் சொல்லுவாள். ஆனால் கடைசியாக இதற்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடிய இடம் ஒன்று உண்டு அப்படின்னா அது ஸ்ரீவைகுண்டம் தான். அப்படிங்கிறதுல தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமர் உகந்தது எப்பேர் மற்ற அப்பேர் அப்படின்னு சாதிக்கிறது முதல் திருவந்தாதி. இந்த 108 திவ்யதேசங்களில் 20 சோழம், 40 சோழ நாட்டிலையும், 19 பாண்டி, 18 திவ்யதேசங்கள் பாண்டி தேசத்திலையும், 13 மலைநாடு 13 திவ்யதேசங்கள் மலைநாட்டிலையும், 2 அதாவது நடுநாடு என்று அழைக்கக்கூடிய இடத்துல நம்ம இப்போ தான் பார்த்தோம். திருஹீந்திரபுரமும் திருக்கோவலூரும். 2 சீர் நடுநாடு, அதில் கூட பாருங்கள் சீர் நடுநாடு. 6 ஈரட்டு தொண்டை 22 தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய 22. அவ்வடநாடு 6 வடநாட்டில் இருக்கக்கூடியது 12 திவ்யதேசங்கள். கூறு திருநாடு ஒன்றாக கொள் அப்படிங்கிறது திருநாடுன்னா பரமதம் அப்படின்னா 108 திவ்யதேசங்களை நம்ம பார்த்தோம். இந்த விதம் விதமாக நாம் இவையெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆழ்வார்கள் அனுபவித்தது மட்டுமில்லை, ஆழ்வாராதிகள் அனுபவித்தது மட்டுமில்லை, பெருமாளை நிறைய பேர் அனுபவிச்சிருக்கா. உதாரணத்திற்கு ஒவ்வொரு விதேசத்தையும் பார்க்குற போதும் ராமானுஜரும் வேதாந்த தேசிகனும் எப்படியெல்லாம் பெருமாளை அனுபவிச்சா அப்படிங்கிறது. ஜீவாத்மா என்ற முமுக்ஷு மோட்சத்தில் விருப்பமுடையது. முதல்ல பார்த்தோம், இந்த உடலை துறந்து பரமபதம் புறப்படுறது அப்படின்னு ஒரு பெரிய நிகழ்ச்சி வைப்பா. அதாவது கருட புராணத்தில் அந்த டீட்டெயிலிங் வர்றது நம்மளுக்கு பகவானுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த கருட புராணத்தையும் பார்க்கலாம். கருட புராணத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த ஜீவன் எப்படி இந்த
ஜீவாத்மாவானது இந்த உடலை விட்டு பரமாத்மாவிடம் அடைகிறது, சேர்கிறது, அதற்கு என்னென்ன சங்கடங்கள் வருகிறது, அது எதையெல்லாம் தாண்டி செல்லுகிறது அப்படின்னு கடைசியில் அது போகக்கூடிய இடங்கள். எல்லாரும் அங்கே இருக்கிறவெல்லாம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜீவனும் எதிர்பார்த்து காத்திருப்பாளாம், நம்மிடம் வர வேண்டும், நம்மிடம் வர வேண்டும் அப்படின்ட்டு. சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே போயிடணும். நம்மகிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, நல்ல கர்மா கெட்ட கர்மா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம அங்கே போயிடணும் அப்படின்னு. அதாவது வைகுந்தம் செல்பவனை ஆதிவராகர்கள் அப்படின்னு, ஆதிவாகியர்கள் அப்படின்னு தன்னுடைய கைகளால் அழைச்சிட்டு போகிறதுக்கு காத்துன்னு இருப்பாளாம் வைகுண்டம் போகிறதுக்கு. இதில் இங்கே எழுந்தருள்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் மெல்ல 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 இந்த ஜீவாத்மாவை, ஏன் சுவாமி இந்த ஜீவாத்மாவை இவன் அழிச்சுட்டு போகிறா? ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா, ஏன் இந்த ஜீவாத்மாவை அழிச்சுட்டு போகணும்? ஏனென்றால் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் இந்த அனுபவம் கிடைக்கிறதில்ல. அரிது மானிடராஜல் எழுது. மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தலருது, தானமும் தவமும் தான் செயலருது, தானமும் தவமும் தாம் செய்த காலையும் வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்னு அவை பாண்டி. தானமும் தவமும் தான் செய்யணும். நேற்று தான் பார்த்தோம் தானத்திற்கும் தர்மத்திற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு. அடுத்தது தவம் செய்யணும். இது ரெண்டும் தான் நம்மை கர்மாக்களை விடுத்து அவனிடத்தில் அழைத்து கொண்டு செல்லக்கூடியது. அந்த எண்ணம் முதல்ல நம்மளுக்கு வரணும். இங்கேருந்து நம்ம கிளம்பி போகணும் அப்படிங்கிற எண்ணம். நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்தில் அடைய வேண்டும். திரும்ப திரும்ப இதே திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்பது இல்லாமல் நிறைய அனுபவிச்சிட்டோம். அது இல்லாமல் இந்த ஆத்மா அந்த பரமாத்மாவிடம் சென்று சேர வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அதற்காக நாம் எடுக்கக்கூடிய உத்வேகம், நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே இவெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாளாம் பர்சன்டேஜ். இந்த ஜீவாத்மா இப்போ இதை பஜனை பண்ணுறது, இப்போ பெருமாளை நினைக்கிறது, இப்போ தியானம் பண்ணுறது, இப்போ தவம் பண்ணுறது, இந்த ஜீவாத்மா வர்றதுக்கு எத்தனிக்கிறது இந்த இடத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு. ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறோம் சுவாமி, எவ்வளோ பேருக்கு எம்டி ஆகணுங்கிற எண்ணம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ பேருக்கு சிஎஃப்ஓ சிஇஓ ஆகணுங்கிற எண்ணம் இருக்குது. இந்த கம்பெனி போது நான் முதலாளி ஆகணுங்கிற எண்ணம் எவ்வளோ பேருக்கு இருக்குது? 1%, 0.1%, 0.001%. இப்போ தான் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய வந்திருக்கு. அதற்கு முன்னாடி அந்த எண்ணம் எவ்வளோ பேருக்கு இருக்குது? ஜாயின் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கு எவ்வளோ பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது? எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணினா மேனேஜ்மெண்ட் ஒன்றை தூக்கி விடும். அதற்கு நீ ஒத்துழைப்பு தரணும், உத்வேகம் காட்டணும், அதற்கான செயலிகளை செய்யணும். இதைத்தான் அங்கே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஆத்மா அதை செய்கிறதா? அப்படி செஞ்சு அவளை தூக்கி விடு, அவளுக்கு வழிகாட்டு, அவளுக்கு மேலே கொண்டு வா அப்படின்னு காத்துன்னு இருக்கலாம் செய்யறது. அதை தான் சொல்கிறேன். அதற்கு அந்த குளிர்ந்த அருட்பார்வையோடு இருக்கக்கூடியவர்கள் நித்தியசூரிகள். இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கா. வேதர்கள், கிண்ணறர்கள், வல்லவர்கள், இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அழைச்சிட்டு போவா அப்படின்னு சொல்கிறது. கொடி அணி நெடுமதில் கோபுரம் குறுகினர், கோபுரத்தை அடைந்தனர், அந்த பரமநாதனுடைய கோபுரத்தை அடையிறது அப்படின்னு நித்தியசூரிகள் வடிவமாக இருப்பாளாம். இதில் பரமநாதனை சொல்லச்சு அவருக்கு கிரீடம் இருக்குது, அவருக்கு அவயவங்கள் இருக்குது, 4 கரங்கள் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறா இல்லையா. உதாரணத்திற்கு ஏன் க்ஷீராப்தி அப்படின்னு சொன்னான்னா, இது நம்ம நித்தியசூரிகள் அந்த வணங்குற இடம், குறை தீர்க்கும் இடம்னு சொல்கிறா இல்லையா, எல்லாம் சென்று சேரக்கூடியது. எங்கெல்லாம் இங்கே உற்பத்தி ஆகிறதோ நீர், அத்தனை நீரும் ஜலமும் சென்று சேரக்கூடிய இடமும் கடல். அங்கிருந்து உற்பத்தியாகி தன்னுளே திரைத்தெழும் தரங்கவன் தடங்கடல், தன்னுளே திறத்தெழுந்து அடங்குகின்ற நீர்மை போல் அப்படின்னு திரும்பி அங்கேயே வரத்துனால அந்த இடம் விசேஷமானது. இதனால் அங்கே மணிமண்டபத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கைகூப்பி வரவேற்க காத்திருப்பாளாம். இந்த இதில் வேதாந்த சங்கிரகம் அப்படின்னு ஒன்று சாதிச்சிருக்கார் ஸ்ரீமத் ராமானுஜர். அந்த பரமதம் பற்றியும் அதனுடைய நித்தியசூரிகளை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய வேத வாய்மொழியாக சொல்லக்கூடியது. வேதம் அப்படிங்கிறது பகவானிடத்திலிருந்து மொழியாக வந்தது.
அலையாக வந்தது. இன்னைக்கு வேவ்ஸ்ன்னு சொல்லிக்கிறாரு, அந்த அலை வந்த அத்தனையுமே வேதங்கள் தான். அதை சொல்றார் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தது இதில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறா, விபூதி அப்படின்னு. விபூதி அப்படின்னா என்னென்ன நிறைஞ்சது, பல பலவே ஜோதி வடிவு அப்படின்னு சொல்லக்கூடியது, மாசு இல்லாதது, ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் போன்ற எண்ணற்ற குணங்கள் பெருமானிடம் உள்ளதை தவிர சேத்தன அச்சேதன பொருள்கள் இந்த பெருமானின் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுகின்றன. இவைகள் அனைத்தும் நிறைஞ்சதுதான் விபூதி அப்படின்னு சாதிக்கிறாளாம். இதற்கு அடுத்துல அங்கே இருக்கக்கூடிய பெரிய பிராட்டி திருமகள், பூமி தேவி நிலமகள். இது நம்ம இதில் கூட காயத்ரி மந்திரம் சொல்லச்சே சொல்லுவோம் இல்லையா, ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இதில் ஒவ்வொரு காயத்ரியும் சொல்லச்சே பூமி தேவிக்கும் நிலமகளுக்கும் திருமகளுக்கும் காயத்ரி இருக்கு. இவர்களெல்லாம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் நித்தியசூரிகள். இத்தகைய செய்திகள் எல்லாவற்றையும் ஸ்ரீமத் ராமானுஜர் ரொம்ப அழகாக சொல்கிறாராம். வேதாந்த சங்கிரகம் அப்படிங்கிற நூல்லன்னு சாதிக்கிற எடுத்து சொல்கிறார். இந்த ராமாயணம் ஒன்று ஆரம்பித்தா அதில் கம்பன் இல்லாமல் இல்லை இல்லையா, வால்மீகி இருந்தாலுமே கம்பன் பரமபதத்தினுடைய எல்லையை கம்பன் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறார். பரமபதம் கால எல்லை இல்லாதது, நிலையானது, சுருக்கமோ பெருக்கமோ விரிவோ இல்லாதது, சத்துவகுணம் மாறாதது, 5 பூதங்களாலும் அழிந்தாலும் தான் அழியாதது, சிறுகாலை இலா நிலையோ திரியா குறுகா நெடுகா குணம் வேறுபடா உருகால் கிளர்பூதம் எல்லார் உகினும் மருகா நெறி என்று சாதிக்கிறார். இந்த பரமபதத்தை அடைய வேண்டியே மறுபடியும் பிறவியில்லாமல் நாம் இருக்க வேண்டும். இன்னும் இதை மிகவும் விரிவாக நாமும் அனுபவிக்க வேண்டும். இருக்கிறதுக்குள்ள இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்குள்ள எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு, ஏன்னா உலகம் ரொம்ப குறுகியது, நம்முடைய வாழ்க்கை அதை விட குறுகியது. இந்த வாழ்க்கை நாம் யாருக்காகவும் வரவில்லை, நமக்காகவும் யாரும் வரவில்லை. நாம் ஒரு தனி உயிர், இந்த ஆத்மா ஒரு தனி ஆத்மா. அப்படி மற்ற கிரகங்களெல்லாம் சேர்ந்து இழுக்கின்றன, அவ்வளோதான். 9 கிரகங்கள் இருக்குதுன்னு சொல்லல, 7 கிரகங்களும் ஒவ்வொரு கிரகம் பின்னி பிணைந்திருக்கு, அவ்வளோதான். அந்த இழுக்கிறது, அவ்வளோதான். அந்த மாதிரி நாம் பிறந்தது தனியாகவும் இல்லை, ஆனால் தனியாகத்தான் இருக்கிறோம். அதை நாம் உணர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பகவான் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்திற்கு நாம் சேர்வதற்கு என்னென்ன முயற்சிகள் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியுமோ. ஏன்னா நம்மளுடைய ஞானம் அப்படிங்கிறது மிக மிக குறுகிய ஞானம். எப்படி இந்த ஒரு தாமரை இலை தண்ணீர் போலனோ, அதுலேயும் அந்த தண்ணீர்லேயும் ஒரு குமிழ் போல அப்படின்னு, அந்த குமிழுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தான் டைம் இருக்கும். அந்த மாதிரியானதான் நம்முடைய வாழ்க்கை. இதற்குள்ளே நமக்கு ஒரு ஞானம்னு ஆண்டவன் கொடுத்துருக்கான். பகவான் இந்த ஞானத்தை கொடுத்துருக்கான், அவனை திங்க் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அவனை அடைவதற்கான வழிகளை நாம் நிச்சயிப்போம், அதை தெரிந்து கொள்ளும். அதுதான் நம்முடைய முக்கியமான எல்லை.
பரமபதம் வனமாலி கதீசாங்கி சங்கி சக்ரி ச நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோ அபிரக்ஷது. அதாவது ஓம் நிகில ஜகதாதாராய நமஹ, சர்வஸ்வாமினே நமஹ, ஓம் ஜகநாதாய நமஹ, ஓம் ஜகதேவ தேவதேவாய நமஹ, ஓம் ஜகதேக குலநாதாய நமஹ, ஓம் ஸ்ரீ வைகுண்டநாதாய நமஹ, ஓம் ஸ்ரீ நாராயணாய நமஹ, ஓம் பரமபதநாதாய நமஹ. இதுக்கு தாயாண்ட திருநாமம் சர்வமங்கள மாங்கல்யை நமக. எல்லா விதமான மங்கல்யத்தையும் மங்களத்தையும் அருளக்கூடியவள், பகவானிடம் நம்மை சேர்க்கக்கூடியவள். கூர்மாதின் திவ்யலோகம் ததனு மணிமயம் மண்டபம் தத்ரசேஷம் தஸ்மின் தர்மாதி பீடம் ததுபரி கமலம் சாமர கிராணினீச்ச விஷ்ணும் தேவி விபூஷாயுத கணமுரகம் பாதுகே வைனதேயம் சேனேசம் துவாரபாலகான் குமுத குணகணான் விஷ்ணு பக்தான் பிரபத்யே. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி சமேத ஸ்ரீ பரமபத பரபிரம்மணே நமः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. காயேன வாச்சா மனசேந்திரியேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயண இதி சமர்ப்பயாமி. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.